Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.4ல 5th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி 98 கியூபு அதுக்கப்புறம் இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்னா 98 கியூப், அதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிற ஐடென்டிட்டிஸ் படி பார்த்தோம்னா 2 டேர்ம் இல்லைன்னா 3 டேர்ம்ஸுக்கு தான் வந்து ஐடென்டிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஒரு டேர்முக்கு வந்து ஐடென்டிட்டி இல்லை. அப்படின்னா இந்த 98ங்கிற சிங்கிள் டேர்மை நான் டபுள் டேர்மாவோ இல்லைன்னா ட்ரிபிள் டேர்மாவோ மாற்றிக்கலாம். ஆனால் நான் இங்கே டபுள் டேர்மாகவே மாற்றிக்கிறேன். 98 எப்போ வரும்? ஒரு ஹோல் நம்பர்லேருந்து நான் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 98 வந்து வரும். அப்படின்னா அந்த ஹோல் நம்பர் என்னவாக இருக்கலாம்னா 100ஆக இருக்கலாம். 100லேருந்து 2வை மைனஸ் பண்ணுறப்ப தான் எனக்கு 98 வரும். அதனால் இந்த 98ஐ 100 - 2ன்னுட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் மேலே க்யூப் இருக்கிறனால நானும் இங்கே க்யூப்னு எழுதிடலாம். அப்படின்னா எனக்கு 100 - 2 டு தி ஹோல் க்யூப்னுட்டு 98 க்யூபை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி இந்த 100 - 2 டு தி ஹோல் க்யூபை எவாலுவேட் பண்ணணும். இப்போ அதுக்கு ஃபார்முலா வந்து இது வந்து எனக்கு ஏ மாதிரியும் இதை பின்னும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா a - b டு தி ஹோல் க்யூப்னுட்டு எனக்கு கிடைக்கிது. அப்படின்னா a - b டு தி ஹோல் க்யூபோட ஃபார்முலா வந்து என்னென்னா a க்யூப் minus b cube minus 3 into ab into a minus b. இதான் வந்து ஐடென்டிட்டி ஃபார்முலா. இப்போ எனக்கு ஏக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 100 ரீப்ளேஸ் ஆகுது. பிக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 2 வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை நான் இங்கே ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 100 - 2 டு தி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 100 சப்ஸ்டியூட் பண்ணனா 100 க்யூப் மைனஸ் பிக்கு பதிலாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2 டு தி ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ வந்து 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 100 மைனஸ் பியோட வேல்யூ 2. இந்த ஐடென்டிட்டியில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ 100 வந்து நான் க்யூப் பண்ணணும். இதை ஈஸியாக க்யூப் பண்ணிடலாம். அப்படின்னா எனக்கு இங்கே 2 0 இருக்குது. அப்படின்னா 3 வாட்டிங்கிறப்ப 2 0வே வந்து 3 வாட்டி வரும். அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கணும், அடுத்து 0 0, அதை 3 வாட்டி அந்த ஜீரோஸை எழுதிடலாம். நம்ம இது கிளம்ப் பண்ணி இதை கிளம்ப் பண்ணி இதை கிளம்ப் பண்ணிட்டு பார்த்தோம்னா 3 வாட்டி எழுதியாச்சு. அப்படின்னா எனக்கு 100 க்யூபோட வேல்யூ இதுதான். மைனஸ் 2வை க்யூப் பண்ணால் எனக்கு 8 கிடச்சிரும். மைனஸ் 3 இன்ட்டு 100 வந்து 300, 300 இன்ட்டு 2வோட வேல்யூ 600 இன்ட்டு 100 - 2வோட வேல்யூ 98. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பரை அப்படியே எழுதிக்கிறேன். -8 மைனஸ் 600ஐயும் 98ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 58,800 கிடைக்கும். 58,800 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த நம்பர், அதாவது லார்ஜர் நம்பராக இருக்கக்கூடிய இந்த நம்பரை எழுதிக்கிறேன். எழுதினதுக்கப்புறம் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா -8ஐயும் -58,800ஐயும் சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா -58,808 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 94,1192 வந்து கிடச்சிருக்கு. இதான் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1001 டு தி ஹோல் க்யூப் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு 1000 நான் வந்து ஒரு ஹோல் நம்பர், அதோட எக்ஸ்ட்ராவாக 1 ஆட் ஆகிருக்கு அப்படின்னுட்டு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா 1000 + 1 டு தி ஹோல் க்யூபுன்னுட்டு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா இது பார்க்க எப்படி இருக்குன்னா a + b டு தி ஹோல் க்யூபுங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா எனக்கு a + b டு தி ஹோல் க்யூபோடைய ஃபார்முலா வந்து என்னென்னா a க்யூப் + b க்யூப் + 3ab இன்ட்டு a + b. இதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஐடென்டிட்டி. கொடுக்கல, நம்மளே எடுத்திருக்க ஐடென்டிட்டி. இங்கே எனக்கு ஏக்கு பதிலாக எது ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 1000 வந்து ரீப்ளேஸ் ஆகுது. பிக்கு பதிலாக எது ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 1 ரீப்ளேஸ் ஆகுது. இப்போ நான் இந்த ஐடென்டிட்டிஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 1000 டு தி ஹோல் க்யூப் ப்ளஸ் 1 க்யூப் பண்ணனா 1 தான் கிடைக்கும், ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1000 இன்ட்டு பியோட வேல்யூ 1 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 1000 + 1. இப்போ 1000 வந்து க்யூப் பண்ணுறேன். அப்படின்னா 1 நான் அப்படியே எழுதிடுறேன். 3 வாட்டி இந்த ஜீரோஸ் வந்து போடணும். அப்படின்னா 0 0 0 ஒரு வாட்டி போட்டேன், அடுத்து 0 0 இன்னொரு வாட்டி போட்டேன், அடுத்து இன்னொரு வாட்டியும் போட்டாச்சு. ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 1000 வந்து 3000 இன்ட்டு 1000 + 1 வந்து 1001ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு.
இப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டியூட் பண்ணல, சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். 3000ஐயும் 1001ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸை அப்படியே எழுதிக்கிறேன். +1 + 3000ஐயும் 1001ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 300300 எனக்கு கிடச்சிருக்கு. இதான் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய 3000ஐயும் 1001ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடச்சிருக்கு. இப்போ இந்த நம்பரோட இந்த 1 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கிறேன். +30030001 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுனா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 1003003001 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற, அதாவது 1001 வந்து நம்ம என்னென்னு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1001 + 1 to the whole cube சிம்பிளிஃபை பண்ணோம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். எக்ஸ்பேண்ட் பண்ணப்போ என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 10030030001 எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.